ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த மல்லி வந்து எப்படி வந்து போனாலே வந்து நம்ம மூக்கை வந்து உடைக்கிறதுலே வந்து இருக்காளே, நம்ம நோஸை வந்து கட் பண்ணுறதுல வந்து இருக்காளே, இவ்வளோ வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து அடைக்கே ஆகணும். அதுக்கு வந்து என்ன வழி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தேடணும். அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம வந்து ஏதாச்சும் வந்து முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக வந்து எமர்ஜென்சியாக வந்து முடிவு எடுத்தால் மட்டும்தான் வந்து இந்த மல்லியை வந்து வின் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கேவலம் கிராமத்துலேருந்து வந்தவெல்லாம் வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா சும்மா வச்சு விளாசிக்கிட்டு வந்து போயிட்டுருக்கா. இவளுக்கெல்லாம் நம்ம வந்து தோத்துக்கிட்டு இருக்கணுமா இவகிட்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யார் சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் நீ வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எப்படி வந்து பேசினாலையும் உனக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டாலையும் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது நம்ம மல்லியை வந்து அடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வந்து கிடச்சிருச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்தவ தான். ஸோ அவள் வந்து உனக்கு வந்து என்ன ஆகணும், அவள் சொல்கிறதெல்லாம் நீ வந்து வாங்கிட்டு வர. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறத வந்து ஏன் வந்து வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்து அதுக்கான காரணத்தை கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நான் வந்து உனக்கு வந்து பூ வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் ஃபோன் பண்ணி. ஆனால் நீ அதை வந்து வாங்கிட்டு வரல. ஆனால் அவள் வந்து மல்லிகை சாமான், அந்த சாமான், இந்த சாமான்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லுவா. அதை வந்து நீ வந்து வாங்கிட்டு வர. அப்போ நீ யாருக்கு வந்து புருஷனாக இருக்க? உண்மையை வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு போர்க்களம் வந்து போக போகுதுங்க. அது என்ன போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா அவள் இருக்கணும். அவள் வந்து யாருங்கிறத வந்து உண்மையை சொல்லுங்கள். அப்படி இல்லையா அவள் எப்படி வந்து என் பொண்ணு வந்து மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து உரிமையாக வந்து கூட்டிகிட்ருக்கா. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து யாருமே வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன்றீங்க. இங்கே என்ன தான் நடக்குதுங்கிறத வந்து எனக்கு வந்து தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போட போகிறான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து மல்லி வந்து என்னுடைய 2வது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாரா? இல்ல. சொல்லாம வந்து, இல்ல அவ இந்த வீட்டுக்கு வந்து வேலை செய்றதுக்கு தான் வந்து வந்தான்னு சொல்லிட்டு வந்து, அவ வாயாலேயே வந்து சொல்ல வச்சுருவாங்களா? அப்படிங்கிறதும் வந்து ஒரு டவுட்டா தாங்க இருக்கு. கண்டிப்பா வந்து விஜய் வந்து சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே வந்து நம்ம நிஷா வந்து இப்படி வந்து சொல்லிட்டான்னு சொல்லும்போதே வந்து விஜய் வந்து பயங்கரமான டென்ஷன் வந்து ஆனாரு. நான் கண்டிப்பா வந்து ரேணுகா கிட்ட போயிட்டு வந்து உண்மைய வந்து சொல்றேன். நீ வந்து இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது. என்னுடைய மகாராணி அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்ல போறேன். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, அப்போ கண்டிப்பா வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ஆனா இப்போ வந்து அதுக்கான சரியான நேரம் இல்ல. ஸோ அதுக்கான நேரத்த வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டு அப்போ வந்து சொன்னா வந்துட்டும் போதும். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம அ மல்லி வந்து சொல்லிட்டாங்க ஏற்கனவே வந்து. ஸோ அதுக்கான நேரம் வந்து இதுவா இருக்குமோ? இவ என்னுடைய வீட்டுக்காரி தான். நீ வந்து நெனைக்கிற மாரி வந்து உன்ன வந்து எவ்ளோ கஷ்டத்துலேருந்து, எவ்ளோ கொடுமையிலேருந்து வந்து காப்பாத்தி வந்து கூட்டுட்டு வந்ததே வந்து இவ தான், மல்லி தான். நீ இந்த நிலைமைக்கு வந்து இருக்கன்னா வந்து காரணம் வந்து மல்லியா தான் இருக்கணும். மத்தவ யாருமே இல்ல. ஈவன் நான் கூட வந்து உன்ன வந்து ஒரு குழந்த மாரி வந்து இவ்வளோ நாள் வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது கிடையாது. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்லிக்காக வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருப்பாரு. சரி ஓகே. அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே வந்து சுடர் வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணேன்னு சொல்லிட்டெல்லாம் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. ஆனா, இந்த மல்லிய வந்து நீங்க வந்து நான் இப்போ வந்து நல்லா இருக்கும்போது வந்து மல்லி வந்து தேவையில்ல. மல்லிய வந்து நீங்க வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருங்க. இப்போ அவ வந்து உங்களுடைய ஒய்ஃப் இல்லல்ல. இந்த வீட்டோட வேலைக்காரின்னு தானே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வேலைக்காரிக்கு வந்து நான் தான் வந்து வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெண்பாவ வந்து பார்த்துக்கிறேன். நான் வந்து உங்கள வந்து பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம வீட்ல வந்து நாம வந்து இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யார் வந்து என்ன வந்து பண்ணிடுவாங்க நம்மள? அப்படிங்கிற மாரி வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சுடர் வந்து சண்டை போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு இல்லை மல்லி வந்து எங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஆள். அதனால் வந்து நாங்கள் வந்து மல்லியை வந்து என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயுமே வந்து ரேணுகா கூட வந்து சண்டை போட போகிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, ஓ இவளுடைய நோக்கமே வந்து விஜய் தானா, அப்போ இவளுக்கு வந்து காசு பணமும் வந்து தேவைப்படுது, விஜயும் வந்து தேவைப்படுது. அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியோட மைண்ட் செட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எட்டிடுச்சுங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து சும்மா வந்து விடக்கூடாது. நான் ஏன் இந்த வீட்டை விட்டு வந்து போகணும்? எனக்கு அப்புறம் வந்தவ தான் நீ. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உனக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கேன்.
ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து எப்படியாப்பட்டவ என்னங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரிய வரும் சுடர் அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு, என்னது சுடரா, அது வந்து யார் மல்லி, என்ன திடீர்னு வந்து ரேணுகாவை வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்களாங்க, இல்லைங்க அவங்கள வந்து நம்ம வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வந்தோம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்க பேர் வந்து சுடர் தானே, ஸோ அதை வந்து சொல்லி கூப்பிட்டேங்க, மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே மறுபடியுமே வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. ஸோ ஏன் வந்து அவள் பேர் வந்து சுடர் தான், அவள் வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பையன் வந்து அடிக்கடிக்கு வந்து தண்ணி கேன் வந்து போட வருவான் அந்த வீட்டில் இருக்கும்போது. ஸோ அவனை வந்து நான் பிடிச்சி வந்து விசாரிக்கும்போது இப்படி வந்து யாரோ வந்து இவ பின்னாடி வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து தெரிய வந்து, ஏன்னா நான் இப்போ வந்து சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சந்தேகப்பட்டு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தோணிடும். அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து அதுக்காக தான் நான் வந்து சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.